ஹாய் ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு டிவிக்கில் அதாவது நம்ம சிஎம் விஜய் வந்து நாடாளுமன்றம் அதாவது சட்டமன்ற இதில் வந்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்காரு. இத்தனை நாள் வந்து விஜய் பேசலை, பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுல பேசினாரு. என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்தா குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்காரு. அதாவது வந்து ஸ்டாலின் வரல, அவர் மகன் மட்டும்தான் வந்திருக்காரு. ஸ்டாலின் வராதனால அதாவது வந்து குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்காரு. என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஒரு தாத்தாவும் ஒரு பேரனும் இருக்காங்க. அந்த பையன் வந்து தாத்தா கிட்ட கேட்குறான், தாத்தா தாத்தா என்ன தேடுறீங்க எவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து தாத்தா சொல்கிறாங்க, இல்லைம்மா ரொம்ப நேரமாக உங்கள் அப்பாவை பார்த்துட்ருக்கேன், ஆள் இல்லை, உங்கள் அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடுற மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ சட்டமன்றம் நாடாளுமன்றம் எதுக்கு? சட்டமன்ற ஆட்சி எதுக்கு? அதாவது மக்களோட நிறைகள் குறைகளை பற்றி பேசுறதுக்கு, குறைகள் இருந்தால் நிறைவேற்றுறதுக்கு, அதுக்கான பட்ஜெட்டை ஒதுக்குறதுக்கு, இதை பற்றி பேசாமல் குட்டி ஸ்டோரி உங்ககிட்ட யார்கிட்டங்க கேட்டாங்க? அது இல்லாமல் ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. இப்படி இப்படி ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. இது உங்களை வந்து நாங்கள் நடிக்கவா சொன்னாங்க, வந்து நடிக்க சொல்லலை. அதாவது மக்களுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை, அதை பற்றி பேசணும். தண்ணி பிரச்சனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, நீட் தேர்தலை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, விவசாய கடனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, 2500 கடனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஆக்ஷன் தேவையா? இல்லை நான் கேட்குற தேவையா? டிவிக்கு கட்சிக்காரங்களே நீங்களே பதில் சொல்லுங்கள். இந்த ஆட்சியை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. தற்கூரினா தற்கூரி, 100% தற்கூரி இல்லை, 200% தற்கூரின்றது கரெக்டாக நிரூபிக்கிறீங்க விஜயனா. நான் வந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்து பிடிக்கல, இல்லை எதுவுமே தெரியல அப்படின்னு. அதாவது வந்ததுன்னு எல்லாத்தையும் எல்லாமே தெரிஞ்சுக்க மாட்டாங்க, பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனால் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுன்ற பேசிக் காமன் சென்ஸே உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி அரசியலை நடத்துவீங்க? எப்படி மக்களை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துவீங்க? இதுதான் என்னோட வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பண்ண மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க, எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து ஃப்ராடுன்னு நான் சொல்ல முடியாது. அதாவது நாடாளுமன்ற அரசியலில் என்ன பேசணும், எந்த மாதிரி நடந்துக்கணும், என்னென்ன பேசணும், எந்த மாதிரி பேசணுன்றதை வந்து தெரிஞ்சுட்டு, இந்த அரசியலை பற்றி முழுசாக வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுங்க, பண்ணுங்கன்றத நான் சொல்கிறேன். இதுதான் என்னோட கருத்துன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அதாவது இந்த ஆக்ஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஆக்ஷன் வந்து எனக்கு எப்படி தெரியுதுன்னா, தமிழ்நாட்டை நான் ஒழிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது இந்த மாதிரி ஆக்ஷனு, இந்த மாதிரி டைலாக்லாம் வேண்டாம். ஆக்ஷனில் இறங்கி நம்ம மக்களுக்காக நல்லது செய்யுங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த ஆக்ஷன் கீக்ஷன்லாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.